மக்களே, செம்மையான ஒரு வேலைவாய்ப்போட தான் நான் உங்களை வந்து செஞ்சுருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் ஹப் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன், அதாவது சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை தொகை மூலம் செயல்படும் மாவட்ட மகளிர் அதிகார மையத்தில் நீங்கள் இப்போதைக்கு வேக்கன்சி வெளியாயிருக்கு. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னென்ன போஸ்ட் அப்படின்றதுக்கு மல்டிபிள் வேக்கன்சிஸ்க்கு, ஒரே ஒரு வேக்கன்சிலாம் இல்லை, நிறைய வேக்கன்சிஸ் இருக்குது. நிச்சயமாக நல்ல சம்பளமோட தான், குறைஞ்சபட்சம் 21,000 சம்பளமோட தான் அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதெல்லாம் உங்களுக்கு உதவாதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தவங்க வாழ்க்கையில் செட்டில் ஆகிறதுக்கு இந்த ஒரு வீடியோ உறுதுணையாக இருக்கும் அப்படின்றது ஒரு சின்ன நம்பிக்கை தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, தமிழ்நாடு அரசின் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறை மூலம் செயல்பட்டு வரும் மாவட்ட மகளிர் அதிகார மையம், அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஹப் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் விமென் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு ஒப்பந்த அடிப்படையில் சென்னை பகுதியில் பணிபுரிய தற்போது காலியாக உள்ள 4 பணியிடங்களான 4 வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, இது வந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கடைசி நாள் எப்போ அப்படின்னா 25/8/2025 அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மாலை 5 மணிக்குள் விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்குமாறு சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ராஷ்மி சித்தார்த் அவர்கள் தெரிவித்துள்ளனர் அப்படின்ற மாதிரி வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா, இது என்ன அப்படின்னா பாலியல் சிறப்பு நிபுணர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ஜெண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்கு ஒரே ஒரு வேக்கன்சி மட்டும் இருக்குது. இதுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, சோஷியல் ஒர்க்லேயோ இல்லை சோஷியல் டிசிப்ளின்லேயோ நீங்கள் கிராஜுவேட் ஆகியிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா குறைஞ்சது உங்களுக்கு 3 வருஷம் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா, கவர்மெண்ட்டோட ஆர்கனைசேஷன்லேயோ இல்லை நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்லேயோ இருந்ததுன்னா ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்பர் ஏஜ் லிமிட் அப்படின்றது 35 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இதுக்கு உங்களுக்கு வருமானம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா, மாதந்தோறும் உங்களுக்கு 21,000 உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து சேரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு என்ன அப்படின்னா கணக்கு உதவியாளர், அதாவது அக்கௌண்ட் அசிஸ்டண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த அக்கௌண்ட் அசிஸ்டண்ட் வேலைக்கு ஒரே ஒருத்தவங்கள வேலைக்கு எடுக்கிறாங்க. அதுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா அதே மாதிரி கிராஜுவேட்டோ இல்லை நீங்கள் டிப்ளமோ படித்திருந்தாலுமே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அக்கௌண்ட்ஸில் இல்லை மற்ற டிசிப்ளினில் நீங்கள் டிப்ளமோ படிச்சிருந்தா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குறைஞ்சது 3 இயர்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இல்லை என்ஜிஓவில் ஒர்க் பண்ணுறதுக்கு இருந்ததுன்னா ரொம்ப நல்லதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 20,000 சம்பளம், இதுக்கு வயசு 35க்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அடுத்தது தகவல் தொழில்நுட்ப பணியாளர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஐடி அசிஸ்டன்ட் ஃபார் மிஷன் சக்தி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்குமே உங்களுக்கு வந்து நீங்கள் கிராஜுவேட், நீங்கள் கம்ப்யூட்டர் நாலேஜோடு நீங்கள் ஏதாவது ஒரு கிராஜுவேஷன் படிச்சிருந்தாலே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 3 இயர்ஸ் ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது உங்களுக்கு டேட்டா மேனேஜ்மெண்ட்டில், டாக்குமெண்டேஷனில், வெப் பேஸ் ரிப்போர்ட்டிங்கில், இதில் உங்களுக்கு 3 இயர்ஸ் ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக இதுக்குமே 35 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றது தான் எதிர்பார்ப்பு. 20,000 மாதந்தோறும் உங்களுக்கு சம்பளம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்த ஒரு வேலைவாய்ப்பு பல்நோக்கு உதவியாளர் அப்படின்ற மாதிரி ஒரு வேலைவாய்ப்பு, எம்டிஎஸ் அப்படின்ற ஒரு ரோலுங்க. ஒரே ஒருத்தவங்க வேலைக்கு எடுக்கிறாங்க. இதுக்குமே நீங்கள் 10th இல்லை 12th படிச்சிருந்துருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வருமானம் 12,000 அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா, இதுக்குமே வயது 35க்குள்ளே இருக்கணும் அப்படின்றது எதிர்பார்ப்பு. ஓகேங்களா, இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ண வேண்டிய இணையதளம், இதை நான் எங்கே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா https:/chennai.nic.in அப்படின்ற ஒரு வெப்சைட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கே உரிய படிவம், பணியிடம் மற்றும் தகுதிகள் குறித்த விவரங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நான் லிங்க்கையுமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதை ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா, அன்று மாலை 5 மணிக்குள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்குமாறு சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் குறிப்பிட்டுள்ளார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை வெளியிட்டுறது யார் அப்படின்னா செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர், செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகம், சென்னை 1 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தொடர்ச்சியாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. தேங்க்யூ.